ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம். அதாவது காலையில் ஒரு ப்ரொமோ போட்டிருப்பாங்க. அதில் குறும்படம் போட்டு பிக் பாஸ் வந்து கழுவி ஊற்றிருப்பார். காரணம் என்னென்னா, இந்த தண்ணிக்காக ஒரு சூப்பர்வைசரை போட்டு அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டை போட்டு நீங்கள் தான் இனிமேல் இதுக்கு இன்சார்ஜ் சொல்லி இதை ஒரு டாஸ்க்காக கொடுத்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்களால் அலோவ் பண்ணால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சொகுசாக பண்ணி தூங்கிட்டாப்புல. கேட்டால் வந்துட்டு நானும் மனுஷன் தானே அப்படின்றார். பிக் பாஸ் சொல்கிறாரு, நானும் இத்தனை வருஷம் இந்த பிக் பாஸை நடத்திருக்கேன். இந்த மாதிரி நைட்டில் வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தும் ஒருத்தர் கூட தூங்கினதா சரித்திரமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் டாஸ்க் ஆரம்பிச்சு இந்த பிக் பாஸ் சீசன் 9 தொடங்கி 4 நாள் கூட ஆகலை, அதுங்களும் உங்களுக்கு தூக்கமானு கேட்குறாரு. எவ்வளோ கேவலமாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம், நைட்டெல்லாம் முழிச்சு என்னென்னமா அப்படி பர்ஃபார்மன்ஸ் அப்படி தெறிக்க விடுவாங்க. இங்கே என்னடானா, நேற்று அவர் பாட்டுக்கு நல்லா ஹாயாக தூங்கிட்டு இருக்காரு. இந்த விக்ரம் போய் அங்கே பார்த்துட்டு அவர் உடம்பு வச்சுட்டு ஓடி போய் எழுப்புறாரு, எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரம்யாவை பக்கத்தில் யாரோ கூப்பிட்டு பக்கத்தில் ஆறாரம் இருந்தாங்க பொழுது அவங்க அதுக்கப்புறமா எழுப்பி அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே ஓடாமல் பனினை தேடுறாரு. அதுக்கப்புறமா ஓடி போயிட்டு பண்ணார், எல்லாம் தண்ணி போச்சு. கிட்டத்தட்ட 10 லிட்டர் தண்ணி வேஸ்ட்டாக போச்சு போல இருக்குது. எவ்வளோ கொடுமை பாருங்கள். பிக் பாஸே வந்து டென்ஷன் ஆகிட்டு, நீங்கள் முதல்ல எவ்வளோ வாட்டர் லெவல் இருக்குதுன்னு கேட்டு 50 லிட்டர் தான் இருக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் எத்தனை முறை முதல்ல மிஸ் பண்ணி கேட்டாங்க. இவர் வந்துட்டு அதுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தார் கமருதீன். அப்படி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிட்டு போட்டு விட்டார் குறும்படத்தை ஃபுல்லாக. அவ்வளோ விஷயங்கள். அதாவது இந்த தவறு நடந்ததுக்கப்புறமா பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறமா சபரி கூட வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் இந்த ஆள் இருக்கார் பாருங்கள் கமருதீன், கொஞ்சம் கூட அந்த மன்னிப்பு கேட்குற மனப்பான்மையிலே இல்லை. ஏன் நாங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சோம் அதை சொல்லக்கூடாதா, இதை தான் சொல்லுவீங்களா, வேலை செய்யலைன்னு சொல்லுவீங்களா, இப்படியே பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தப்பாக அக்செப்ட் பண்ணலன்னா அப்புறம் எப்படி ஒரு வந்து ஷைன் ஆவார், எனக்கு ஒன்றுமே புரியல. இது மாதிரி ஒரு நடித்த சீரியலில் ரொம்ப ஹம்பிளான பர்சனாக இருந்தாராம். அதுவே நிறைய பேர் வந்து ரொம்ப அதிருப்தியாக சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சீரியல் எப்படி பார்த்தோம், இப்போ வந்து நீ இப்படி இருக்காரு அப்படின்னு. முதல்ல செஞ்ச தப்பை ஒத்துக்க முடியல. இதில் வேறு என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்கிற திவாகர் தான் காரணம்ட்டார். அவர் முழிக்கிறார், என்னவா இவர் வந்து பிரச்சனை பெருசாக்குறாரா, அதனால் தண்ணியை மிஸ் பண்ணிட்டாங்களாம். அப்பயே எல்லாம் கேட்குறாங்க, இதுக்கு அதுக்கு என்னங்க சம்மந்தம். ஸோ நம்ம பிரச்சனையை எப்படியாவது டைவெர்ட் பண்ணணுமே தவிர நாம் வந்து அந்த பிரச்சனையை வந்து அக்செப்ட் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு மனநிலைமையில் இருக்கார். இது வேலைக்கு ஆகாது. இத்தனைக்கும் பிக் பாஸ் அந்த குறும்படத்தை போட்டதுக்கு அப்புறமும் அவருக்கு அந்த ஃபீலிங் வரல பாருங்கள். அதான் கொடுமையே. ஏன்னா இதுக்கு காரணம் நீங்கள் தான். இந்த இதுக்கு வந்துட்டு நீங்கள் தான் சூப்பர்வைசர் இவ்வளோ தூரம் சொல்லியும் தண்ணி வந்து ரொம்ப அத்தியாவசியம்னு சொல்லியும் அந்த தப்பை அக்செப்ட் பண்ணாமல் அடுத்தவங்க மேலே திருப்பி போகிறதுக்கு பார்க்குறாரு. இது எங்கள் மேலே மட்டும் இல்லை, நீங்களும் அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு சொல்கிறாரு. அவங்க எடுப்பாங்க, ஆனால் யார் அங்கே வந்து இது பண்ணுறது. நீங்கள் மட்டும் இப்போ வந்து ஏதாவது சொன்னவொடனே இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு ரூல்ஸை போடுறீங்களே, அப்போ அதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணோம். ஸோ கமருதீன் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நான் கூட வந்து இவர் டாப் 5ல் வருவார், ஏன் டாப் 5ல் இல்லை, பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னராக கூட வந்துடுவாரோ அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணேன். பட் அந்த கேரக்டர் வந்துட்டு சரியில்லை. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பிக் பாஸ் இவ்வளோ தூரம் சொல்லியும் ஒரு சில பேர்லாம் பிக் பாஸ் இந்த மாதிரி குறும்படத்தை போட்டு சொல்லிட்டாங்கன்னா அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் ஒரு ஃபீலிங் இல்லை. முத்துக்குமாரன் போன வாட்டி எப்படி இருந்தார், இவருக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதுதான் அந்த கேரக்டர். இப்போ எப்படி இவரை பிடிக்கும், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.